எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாயரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் தாங்க பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு தாயரா பாப்பா மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தாயரா பாப்பாக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோவா வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் நம்ம சேனல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ நெறைய சிஸ்டர் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடா கேட்கறது வந்து என்னன்னா, தாயரா பாப்பாக்கு எப்ப மொட்டை போட போறீங்க? ஸோ தாயரா பாப்பாவுக்கு வந்து இன்னும் பர்த் ஹேர் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இன்னும் 2 வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, தாயரா பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போறோம். எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து அவளோட ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். நல்லா ஷைனியா வந்து ஸ்ட்ரைட்டாவும் இருக்காது. ரொம்ப கர்லாவும் இருக்காது. செமி கர்லா வந்து ஹேர் வந்து அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ நீங்க இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. நல்லா மேனேஜ்டா இருக்கும். ஸோ நெறைய பேர் வந்து வெளில கூட்டு போம்போதெல்லாம் பாப்பாவோட ஹேர் வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரமா வந்து அந்த ஹேர் வந்து போக போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதோட வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நானு. ஸோ இன்னைக்கு நான் காமிக்க போற ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தாரா பாப்பாக்கு மட்டும் இல்ல. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் சமைச்சிருக்கேன் நானு. எப்படி வந்து நம்மளோட ஃபுட்டே வந்து பாப்பாக்கு வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், லெஸ் ஸ்பைசியா வந்து அதே மாரி ஹெல்த்தியா வந்து குழந்தைங்களுக்கு எப்படி குடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலா வந்து நான் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, பாலக் தோசை வித் பன்னீர் புர்ஜி. பன்னீர் புர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸோட ஃபேவரைட்ங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸோ ரெசிபி ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஜீரகம் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்லைஸா நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும். தக்காளி வந்து அதிகமா இருக்கணும். ஸோ வெங்காயம் வந்து லைட்டா வந்து அந்த கோல்டன் கலரா ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ தக்காளி வந்து நல்லாவே வதங்கணுங்க. வெங்காயம், தக்காளி வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்பதான் வந்து இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. கட் பண்ணிட்டு இது மாரி கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதுத்து விட்டுக்குங்க. அப்பதான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்க வந்து இன்ஸ்டன்ட்டா கூட நீங்க வந்து பன்னீர் ஆட் பண்ணி அப்படியே வந்து நம்ம போடலாம். ஸோ வந்து பன்னீர் வந்து செட் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்ல. பன்னீர் டைரக்ட்டா வந்து பன்னீர் ரெடி பண்ணி நம்ம அப்படியே போடலாம். வெங்காயம், தக்காளி வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, வீட்ல அரைச்ச வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, மசாலாவோட ராஸ்மல் போற வரைக்கும் வதக்கிட்டு, ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லயே வச்சு பண்ணுங்க. ஸோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம உதுத்து விட்ட பன்னீர ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இறக்குனோம்னா வந்து பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சிம்பிள்ங்க. ஸ்பைசிலாம் எதுவுமே இல்ல. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு நீங்க சமைக்கிறதா இருந்தா, நீங்க வந்து சில்லிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாப்பாக்கு குடுக்குறதுனால வந்து சில்லி ஆட் பண்ணல நானு. ஸோ அது ஆட் பண்ணா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க வேணா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் பாலக் தோசைக்கு வந்து பாலக்கீரை வந்து எடுத்திருக்கேன் நானு. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட தண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். வெறும் லீஃப் மட்டும் போட்டுருக்கேன். இது கூட வந்து இஞ்சி கொஞ்சமா, பூண்டு கொஞ்சமா, ஜீரகம், மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வந்து, இது மாரி வந்து திப்பி திப்பியா இல்லாம நல்லா வந்து தண்ணியா ஸ்மூத்தா வந்து அரைச்சு விட்டுக்குங்க. ஸோ இந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ப வந்து ஆட் பண்ணும்போது மாவு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிலாம் ஆட் பண்ணாம நம்ப இட்லி மாவு அரைப்போம்ல பார்த்தீங்களா? ஸோ திக்கா இருக்கும்ல, அந்த மாவு கூட வந்து கலந்து விட்டா தான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து மாவுல வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கீரை தண்ணியும் நம்ம ஆட் பண்ணும்போது, ரொம்ப லிக்விடா இருக்கும். தோசையும் வராது, இட்லியும் வராது. ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு தண்ணி ஆட் ஆயிடுச்சுன்னா வந்து கொஞ்சமா வந்து நீங்க ரவை ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து மாவு வந்து திக்கா எடுத்ததுனால வந்து எனக்கு கரெக்ட்டா வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருந்தது. இதோ பாருங்க தோசை வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ஸோ ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். ஸோ நீங்க இன்கேஸ் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு, ரொம்ப தண்ணியா இருக்கு வராதுன்னா, நீங்க கொஞ்சமா வந்து ரவை ஆட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து தோசை வரும். இது மாரி வந்து நீங்க கீரை தோசைலாம் வந்து செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கீரைய வந்து நீங்க பாயில் பண்ணி கூட நீங்க வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாயில் பண்ணல நானு. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்க பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா பாயில் பண்ணாம போட்டா அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அது உங்க பேபிக்கு பிடிக்கல, இல்லன்னா வந்து செட் ஆகலன்னா வந்து நீங்க வந்து கீரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயில் பண்ணி வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் வந்து கீரையோட ரா ஸ்மெல்லாம் வந்து இருக்காது. அப்போ வந்து நார்மல் தோசை மாரியே இருக்கும். ஸோ உங்க விஷ் தான் இது. பட் ஆனா தாரா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பன்னீர் பூர்ஜி வந்து அவ்ளோ பிடிக்குங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாரி இந்த ஐட்டம்லாம் செய்யும்போது வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த கீரை தோசை, கீரை இட்லிலாம் குடுத்தா வந்து ஸோ அவங்களுக்கு டேஸ்ட் தெரியாமயே அவங்களே சாப்ட்டுருவாங்க. பட் ஆனா பாப்பாவோட ஃபேவரைட் பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் பூர்ஜி. அவ எடுத்து சாப்பிடுறத பாருங்களேன். ஸோ கொஞ்சம் தான் தோசைய எடுத்தா, அப்படியே பன்னீர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அள்ளி வாயில வச்சா. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுங்க. பாப்பா வந்து மார்னிங் வந்து இது மாரி வந்து
ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களுக்கு புடிச்ச மாரி வந்து நான் பண்ணி குடுத்தது. நார்மலா வந்து இது மாரி கீரை தோசை அதெல்லாம் பண்ணா வந்து மோஸ்ட்லி வந்து பேபீஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது மாரி இருக்க பேபீஸ்க்கு வந்து சைட் டிஷ் வந்து அவங்களுக்கு புடிச்ச மாரி வந்து ஸ்பைசி இல்லாம அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாரி பண்ணி குடுத்தா வந்து ஸோ சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அழகா சாப்பிட்டுருவாங்க. ஸோ நம்ம தாயரா பாப்பாவும் அப்படிதான். ஸோ நார்மலா வந்து கீரை தோசை மட்டும் குடுத்தா வந்து சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபேவரைட் வந்து சைட் டிஷ்ஷா இருக்கிறதுனால தான் வந்து பாப்பா சாப்பிட்டாங்க. ஸோ இது மாரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம வந்து பண்ணி குடுக்கலாங்க. ஸோ பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தா இன்னுமே டேஸ்ட்டா இருக்குங்க. நம்ம அப்பயே வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணி குடுத்தா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்து தாயரா பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நானு. ஸோ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி காம்போ லஞ்ச் தான். ஸோ தாயரா பாப்பாக்கு வந்து தனியா ஸ்பெசிஃபிக்கா நான் சமைக்கல நானு. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் சமைக்கிறேன் நானு. ஏன்னா வந்து தானியாவும் இன்னைக்கு வீட்ல இருக்காங்க. சாட்டர்டேன்றதுனால பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவு. ஸோ அவங்களும் வீட்ல இருக்காங்க. அதனால வந்து ஒரு ஃபேமிலி லஞ்ச் தான். ஸோ சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வச்சுட்டேன் நானு. சாப்பாடு வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு கீரை வித் கத்திரிக்காய் பொரியல் அண்ட் எக் தான். ஸோ வந்து பருப்பு கீரைக்கு தான் வந்து பருப்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன் நானு. ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா, 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு பருப்புல ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஸ்பைசி கம்மியா இருக்குங்க. அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு வந்து 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சிடலாம். அப்பதான் வந்து பருப்பு கூட வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து ஒண்ணா வந்து சேர்ந்து வெந்துடும். ஸோ அதுதான் வந்து பருப்பு கீரைக்கே வந்து டேஸ்ட் குடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் பொரியலுக்காக வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணீல போட்டேன். ஏன் தண்ணீல போடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் என்னதான் வந்து நம்ம வந்து அரியும்போது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலுமே வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விட்டா நல்லா கருத்து போயிடும். ஸோ அதுக்காக வந்து தண்ணீல போட்டிருக்கேன் நானு. தண்ணீல போட்டாலுமே கருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கலர் மாறிடும். பட் ஆனா வந்து நம்ம டைரக்ட்டா வச்சு கத்திரிக்காய் வந்து அப்படியே வைக்கிறதுக்கும், தண்ணில போடுறதுக்கும் கொஞ்சம் வந்து கலர் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டு, எண்ணெயிலேயே வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து குக் ஆயிடுங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் இது மாரி பண்றது. இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சிம்பிளா இது மாரி பண்ணாலே டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. ஸோ ரசம் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸு, புளி சாதம், இல்ல சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து அந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ரைஸ் கூட வந்து நம்ம போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ அது ரெடி ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு கீரைக்காக வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு, ஸோ பருப்பு கீரை பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீரை வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் வந்து நான் பண்ணதே இல்ல. ஏன்னா அது வந்து எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ இந்த ரெசிபிய வந்து நான் அம்மா கிட்ட கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணேன். அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. இந்த கீரை வந்து நம்ம கடைய கூட வேண்டாம். ஸோ வந்து அந்த கடாயிலே பார்த்தீங்கன்னா வந்து கீரை வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லா குக் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணும்போது, ஸோ அந்த பருப்பு கூட வந்து கீரை வந்து சேர்ந்து குக் ஆகும்போது வந்து ஒரு ஸ்மெல் வந்துச்சு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு வித்தின் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து அந்த கீரை நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த பருப்பு வந்து வேக வைக்கிறது தான் மேட்ரு. ஸோ கீரை வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு கூட அப்படியே வந்து கரெக்ட்டா வந்து ஒண்ணா ஒரே மாரி மிக்ஸ் ஆயிருச்சுங்க. ஸோ வந்து கீரைய எடுத்து தனியா வந்து நம்ம கடையில நானு அப்படியே பருப்பு கூட டைரக்ட்டா ஆட் பண்ணிட்டேன் நானு. ஸோ தானியா, தாயரா பாப்பா பிளேட்டிங் பண்ணிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா சாப்பிட்டாங்க. ஸோ நான் ரீசென்ட்டா வந்து தாயரா பாப்பாக்கு என்ன வந்து நான் பழகிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சைட் டிஷ் வந்து ஃபினிஷ் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு வந்து நான் பாப்பாக்கு வந்து லாஸ்ட்டா தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரைஸே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டாங்க. பட் ஆனா முட்டை, கத்திரிக்காய்லாம் தாயரா பாப்பாக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பா வந்து சாப்பாடே வந்து சாப்பிட்டாங்க. ஸோ நம்ம அம்மா, அப்பாலாம் நமக்கு சொல்லிக் குடுத்தது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு சாப்பிடு. காய் வந்து கொஞ்சமா தான் வைப்பாங்க. சாதம் தான் வந்து அதிகமா இருக்கும். சாப்பாடு தொட்டுட்டு சாப்பிட்டு தான் வந்து காய வைப்பாங்க. ஆனா இப்ப வந்து நான் என் பசங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சைட் டிஷ்ஷ ஃபினிஷ் பண்ணு. அதிலேயே வந்து அவங்களுக்கு வந்து காய், வெஜிடபிள்ஸ் எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறமா, ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ தாயரா பாப்பாக்கு வந்து இப்ப வந்து நெறைய காய் தான் சாப்பிடுறாங்க. ஸோ அது வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி. ஸோ வந்து சைட் டிஷ் தான் வந்து அதிகமா குடுக்குறேன். இப்ப நான்வெஜ்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க பாப்பா. ப்ரான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அதிகமா குடுத்துட்டு, ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியா தான் குடுக்குறேன். டெய்லியுமே அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கு கம்பல்சரி வந்து தாரா பாப்பாவுக்கும், தானியாவுக்கும் வந்து நான் குடுத்துடுறேன் நானு. ஸோ அது எக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா
எல்லோ சாப்பிடவே மாட்றாங்க. ஏதாச்சும் ஆம்லெட் அது மாரி போட்டு குடுத்தா தான் சாப்பிடுறாங்க. ஸோ இது மாரி வந்து ஸ்டீம் பண்ண எக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லோ சாப்பிட மாட்றாங்க. அதனால எல்லோ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, பாப்பாக்கு ஒயிட் மட்டும் குடுக்குறேன். ஆனா பேபீஸ்க்கு வந்து எல்லோ குடுக்கலாம். ஆனா வந்து தாய்ரா பாப்பா சாப்பிட மாட்டேன்றதுனால வந்து நான் உங்களுக்கு வந்து ஒயிட் மட்டும் குடுக்குறேன் நானு. ஸோ வந்து புரோட்டீன், அயர்ன் எல்லாமே பாப்பாக்கு ஃபைபர் எல்லாமே வந்து இன்னைக்கோட ஃபுட்ல வந்து பாப்பாக்கு வந்துருச்சு. ஸோ தாய்ரா பாப்பா அவங்க லஞ்ச் வந்து அழகா ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட நல்லா நேப் எடுத்தாங்க. ஸோ நானும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானியா பாப்பா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி குடுமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால வந்து வீட்ல என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்த தாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பேன் கேக் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா வந்து டக்குன்னு வந்து குயிக்கா வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ பேன் கேக் தான் நான் அவகிட்ட கேட்டேன். பேன் கேக் சாப்பிடுறியான்னு கேட்டேன். ஆனா அவ வந்து பேன் கேக்கா வேணாம்மா வேற ஏதாச்சும் பண்ணி குடு அப்படின்னு கேட்டு சொன்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் வீட்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தான் வந்து ஸோ இது மாரி கேரட்டு, பீட்ரூட்டு, ஸோ பச்சை பட்டாணி, பன்னீர்லாம் இருந்தது. ஸோ அத வச்சு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிக்கி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஸோ வந்து இதுக்கு வந்து 1 பீட்ரூட் எடுத்திருக்கேன், 2 கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சமா வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டீம் பண்ணிட்டேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பன்னீர கட் பண்ணிட்டு, நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸிங்க. ஸோ நம்ம வந்து வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு, ஸோ கொஞ்சம் ஸ்பைசினஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்து தவால போட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் வேல. ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்கு. இது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டா கூட குடுக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஸ்நாக்கா நான் பண்றேன் நானு. கொஞ்சம் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியா தான் நான் பண்ணேன் நானு. ஏன்னா ஸ்நாக்கா பண்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் பண்ணேன். ஸோ இதுவே வந்து நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா பண்றதா இருந்தீங்கன்னா வந்து, இது கூட வந்து நம்ம வந்து அ கோதுமை மாவுல ஆட் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு தோசை மாரி நம்ம கூட ஊத்திடலாம். ஸோ ரொம்பவே ஈஸிங்க. ஸோ இப்போ வந்து பன்னீர் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து ஜீரகத்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிட்டு, லாஸ்ட்ல வந்து வெந்தயக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கஸ்தூரி மெத்தி. கொஞ்சமா வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரவை ஆட் பண்ணா வந்து கொஞ்சம் வந்து அந்த திக்னஸ் குடுக்கும். அதனால வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க புரோட்டா இருந்தா புரோட்டா ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரவை தான் ஆட் பண்ணேன். ஸோ இத வந்து சோக்லாம் பண்ண வேண்டாங்க. அப்படியே டைரக்ட்டா பிசைஞ்சு வந்து இது மாரி வந்து ரவுண்ட் ரவுண்டா நம்ம வந்து டிக்கீஸ் மாரி ஆட் பண்ணிட்டு தவால போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் இது. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்குமே சாப்பிடலாங்க. நீங்க வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும், இல்ல வந்து டயட்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த மாரி ரெசிபி வந்து நீங்க வந்து உங்க டயட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இதுக்கூட ஃப்ளேவர் குடுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் தாங்க வந்து இதோட ஃப்ளேவர் வந்து சாப்பிடும்போது வந்து அந்த ரிச்னஸ் இருக்கும்ல, அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த பட்டர் தான். ஸோ நீங்க நார்மலா வந்து ஆயில், கீய வந்து ஆட் பண்றத விட வந்து இது மாரி வந்து இந்த மாரி டிஷ்க்கு வந்து நீங்க பட்டர் ஆட் பண்ணீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். உங்க ஃப்ளேவர் வந்து நல்லாருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு வந்து இது மாரி வந்து டயட் ஃபுட்டா நீங்க குடுக்கறதா இருந்தீங்கன்னா, பட்டர் மட்டும் கொஞ்சமா கம்மியா ஆட் பண்ணிக்கங்க. நான் குழந்தைங்களுக்கு குடுக்கறதுனால வந்து கொஞ்சம் பட்டர் வந்து அதிகமா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உதுத்துலாம் வராதுங்க. இங்க பாருங்க அவ்ளோ ரவுண்ட் ரவுண்டா வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து நான் ஒரு கிரீன் சட்னி பண்ணேன் நானு. ஸோ அதுதான் நான் குடுத்தேன் நானு. ஆல்ரெடி வந்து இதோட ரெசிபி வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ தாரா பாப்பாக்கு வந்து ஆனா அந்த கிரீன் சட்னி தொட்டு அவங்க சாப்பிடவே இல்ல. டைரக்ட்டா வந்து அந்த டிக்கீஸ மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 3 டிக்கீஸ் வச்சு 3மே வந்து காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து ஹானஸ்ட்டா சொல்லப்போனா வந்து அன்னைக்கு நான் பண்ண டிக்கீஸ் வந்து பத்தவே இல்ல. ஸோ தானியாவும் பத்தல. வினோத்தும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ வந்து இ கொஞ்சமா பண்ணிட்டேன் நானு. அதுதான் ஒண்ணு. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டா கூட குடுக்கலாங்க. இல்லன்னா வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸா கூட வந்து நீங்க குடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயரா பாப்பாக்கு சத்து மாவு கஞ்சி தாங்க நான் குடுத்தேன் நானு. ஸோ இது மாரி வந்து ஸ்நாக்லாம் கொஞ்சம் வந்து பாப்பா வந்து ஹெவியா சாப்பிடும்போது, ஸோ நைட் வந்து ரொம்பவே வந்து லிமிட்டா போயிடுவாங்க. ஸோ பாப்பாக்கு இட்லி, தோசை அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாலாம் நான் குடுக்கல நானு. சத்து மாவு போரிச் வந்து குடுத்துட்டேன். அழகா சாப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தாயரா பாப்பாவோட ஃபுட் லஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, அயர்ன், ஃபைபர், புரோட்டீன், ஸோ கார்ப்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆச்சுங்க. ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய டீட்டெயிலான வீடியோ வந்து ரெகுலரா உங்களுக்கு வேணும்னா, மறக்காம வந்து பாப்பாவோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாயரா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லயே டிஎம் பண்ணலாம். இல்லனா வந்து எனக்கு கமெண்ட்லயே மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தாயரா பாப்பா அவங்களோட டே வந்து ஹேப்பியா எண்ட் ஆச்சு. ஸோ தேங்க் யூ ஆல். பை. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.